ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 4 2024 கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா பி தான். 1ம் 3யும் கரெக்டு, இந்த 2 வந்து ராங். ஓகேங்களா, என்னென்னு பார்த்தரலாம். 52வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 1985 அளித்தது. கரெக்டு தான். 52வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் தான் 1985 தான் கட்சித்தாவல் தடை சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அரசியல் இது கரெக்டு. அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து அரசியலமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. இதுதான் ராங். 10வது அட்டவணையில் வந்து இணைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, கட்சித்தாவல் தடை சட்டம் 10வது அட்டவணை. அடுத்த தேர்ட் பாயிண்ட் வந்து 91வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது. இதுவும் கரெக்டாக தான். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் அப்படியே வந்து 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்களே 2003, அது வந்து என்ன திருத்தம்னா, கட்சி தாவல்னா என்னென்னா ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போனால் அது வந்து அதை இன்னொரு கட்சிக்கு தாவறது தப்பு அப்படின்னு சொல்கிறது கட்சி தாவல் தடை சட்டம். ஓகேங்களா, அப்போது இந்த திருத்தம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அந்த கட்சி அவங்க இருக்கிற கட்சி வந்து ரெண்டாக பிளக்குது, அந்த சூழ்நிலையில் வந்து கட்சி தாவல் தடை சட்டம் வந்து அடிப்படைகள் பொருந்தாது. ஓகேங்களா, என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, கட்சி பிளவுடும் போது கட்சி தாவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இன்னொரு கட்சிக்கு தாவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மீனிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.